இந்த உலகத்திலேயே உன்னதமான பிறவி எதுனா மனித பிறவி. அதிலையும் மனிதனாக பிறந்தால் மட்டும் பத்தார், அவன் தமிழனா பிறக்கணும். இந்த தமிழுக்கு அவ்வளவு பெருமை. அதனாலதான் உலக நாடுகளை எல்லாம் நமது இந்தியாவை திரும்ப பார்க்க வைத்தார் ஒரு மாமனிதர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் கொள்கையிலையும் அவர் வழியிலையும் வரக்கூடிய சந்ததிகள்லாம் அவரை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா பிறக்கும் போது ஏழ்மை, இறக்கும் போது ஏழ்மை. அப்படி ஒரு மனிதர்ல நான் பார்க்க முடியாது. அப்படி யாராவது வாழ்றானா? எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் உண்மையிலே கடவுள். என்னைய பொறுத்தளவு யார் உயர்ந்தவன் என்றால், கோடிக்கணக்கில் பணம் வைத்தவன் உயர்ந்தவன் கிடையாது, பதவியில் இருப்பவன் உயர்ந்தவன் கிடையாது, ஊர்ல பெரியாள இருக்க உயர்ந்தவன் கிடையாது. என்னைய பொறுத்தளவு பசி என்று வந்து ஒரு ஏழை கையேந்த போது உணவு எவன் கொடுக்கிறானோ அவன் தாண்ட என்னைய பொறுத்தளவு. நாட்டுல சுதந்திரம் கிடைச்சிச்சு எங்க கிடைச்சிச்சு? ஒரு முட்டாயை வாங்கி சப்பிக்கிட்டு கொடிக்கு முன்னாடி சலிட்டு அடிச்ச சுதந்திரமா? கிடையாது. முன்னோர்கள் ரத்தம் சிந்தி உயிரை தாகம் பண்ணி வாங்கின சுதந்திரம் இந்த தமிழகத்தில் இன்னும் சுதந்திரம் அல்ல என்றுதான் நான் சொல்லுவேன். எப்போ சுதந்திரம் என்றால், என்னைக்கு இந்த டாஸ்மாக் கடையை பூரா மொத்தமா அடைக்கிறாங்களா ஒண்ணு. ரெண்டாவது, என் வீர தமிழச்சி இந்த தாய்மார் பூரா இங்க இருந்து நரிக்குடிக்கு ஒத்தையில நடந்து பாதுகாப்பா என்னைக்கு திரும்புதோ அன்னைக்கு தாண்ட அந்த நாட உலகத்திலே சுதந்திரம் கிடையாது. எல்லாரும் கை தட்டுறீங்களே, இன்னைக்கு பூரா அப்படி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு பேப்பரை மட்டும் திறந்து பார்த்தா அடாடாடா, கைய கடிச்சு புட்டியான், தாலி அத்து புட்டியான், கோமரத்தை கடிச்சு புட்டியான் போட்டிருக்காங்க. மனைவி புருஷனை உலக்கையில அடிச்சு கொலை. புருஷன் 1 மணிக்கு சைடிஸ் இல்லாம மனைவி கொண்டு புடிச்சு கடிச்சு என்ன சித்திரவதை வைக்கிறாங்க. என்னடா உலக்கையில அடிச்சா கொண்டு போயிருமேனே. நீ மரியாதையா பெட்டியை தூக்கிட்டு கூட செருப்புட்டு அடிச்ச விடணும். நான் என்ன சொன்னேன்? வெதர்ல அடிச்ச கொட்ட. குடிக்காத ஆள் யாருமே கிடையாது. அந்த குடிச்சாலும் அவங்க பண்ற அலும்பு அடாடா தாங்க முடியாது. அந்த வாடையை மறக்க நிஜாம் பாக்கு, வேப்பம் கொலை, புண்ணாக்கு தண்ணியை கூட குடிச்சிட்டு வந்து போலீஸ்கார குடிக்கும் போது ஊதுவேன். அப்படித்தான் ஒரு ஆளு ஊதுனே போலீஸ் மடங்கி விழுந்துட்டாப்ல. அவன் முண்ட பல்லு வளைக்க 16 வருஷம் ஆச்சா. ஊன்றிருக்கான். போலீஸ் விழுந்து அவனை லத்திக்கிட்ட அடிச்சு என்னத்த சொல்ல. பாதுகாப்பு அவசியம். இன்னைக்கு படியில பயணம் நொடியில மரணம். எத்தண்டி எழுதி போட்டிருந்தாலும் நம்மால் டவுன் பஸ் எல்லாம் பார்த்தா அவன் டவுன் பஸ் ஏற்கனவே வெல்டிங் வைக்காம படிக்கட்டு 4 குழந்து கிடக்கு. அதுல 36 பேர் தொங்குறேன். நரிக்குடியில இருந்து திருச்சி போக 36 பேர் தொங்குறேன். 37வது ஆளு யாருன்னு பார்த்தா கண்ட்ரேட்டு தொங்குறேன். பேச்சு இங்க காத்துல பறக்குது. அந்த வேகத்திலே தாண்டவனே கண்ட்ரேட்டு பொத்துன்னு விழுந்து டிரைவர் போய் திருச்சியில கேட்கிறேன், எங்க கண்ட்ரேட் இல்லையா? மைத்த புடுங்கோட அங்கேதான் கிடக்க நரிக்குடி வேகத்திலேயே செய்யலாமா? என் தாய்மார்கள்லாம் இங்க இருக்கீங்க இந்திரா நகர்ல. தாய் இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் கிடையாது ஆத்தா. பட் ஒன் திங், உங்களை நான் உயர்வா பேசினாலும் உங்களுக்கு சுழி சரியில்லை. முக்கு முண்ட தமிழே ஒழுங்கா பேச மாட்டேன், அதுல இங்கிலீஷ் வேற படுத்துறானே. புளிச்சூரத்து சோசியர் சொன்னார். என்ன சொன்னார்? ஐப்பசி 30க்குள்ள உன் ஜாதகத்துல ஒரு குலை விழுந்துரும். யாருமே அது யாரும் கிடையாது. இந்த பூசணிக்காய் பண்றாங்க. பேசாம இருடா. ஏன் தாய்மாரில் அப்படி சொல்றேன்? ஆத்தா, உங்களை நான் சொல்றது மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ஒரு பொம்பளைக்கு நான் 1 லட்சம் தரேன். அதிகாலையில 2:45 நீங்க வீட்டுல எந்திரிச்சு ஹீட் வாட்டர் பட் ஐஸ் வாட்டர் ஏதோ ஒரு வாட்டர் எடுத்துக்கீங்க. நல்லா குளிச்சுக்கிட்டு, சரி, மல்லிகைப்பூ இரவுல வச்சதை கலட்டி எப்படின்னு கீழே வச்சிருப்பேன். அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 1.5 கிலோ குங்குமமும், சரிண்ணே, ஒரு 1/2 கிலோ சந்தனம் நல்லா பூசிக்கிட்டு, புருஷன் காலு எங்கடா இருக்கு அவன் காலை அலசி விட்டு, அத்தான் நான் தாங்களை வணங்குகிறேன் அப்படின்னு தொட்டு கும்பிட்டு அப்புறம் தான் சிலிண்டர் அடுப்ப பத்த வைப்பேன்னு சொல்ற பொம்பளை இருந்தா கை தூக்குமா? எங்க தூக்கத்துல புருஷன் கால தெரியாம உன் மேல பட்டதுக்கு பதக்குன்னு எத்தி அவனை பாஞ்சு உருண்டு செவத்துல அடிச்சு, இப்ப புருஷன் பூரா வீட்டுக்கு வரும்போது அக்யூஸ்டா மாறிடுறாங்க. சொல்லுங்கத்தா, ஒரு வீட்டுல புருஷன் அந்த வீட்டுல அதாட்டியமா பொண்டாட்டி அதாட்டியமான்னு பேச்ச வச்சு நான் கண்டுபிடிச்சு போடுவேன்.
புருஷன் வீட்டுக்குள்ள போனவனே அடியே சோத்த போடுறி அப்படின்னா சோத்த போட்டு வச்சுட்டான்னா அந்த வீட்டுல புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்கிறான்னு அர்த்தம். அதே புருஷன் சோத்த போடுறி அப்படின்னு சொல்லும் போது இந்த பொம்பளை சோத்து பானையே டம்முன்னு போட்டானா அந்த வீட்டுல அவன் ஆயில் கைதியா வேலை செய்யறான். எங்க கிடையாது. இப்ப புருஷங்க சுதாரிச்சுட்டாங்க. 12:45 அடிச்ச போதையோடு அப்படியே போய் அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் கதவை திறந்து ஒண்ணுக்கு இருந்தேன் தக்காளி மிளகா கத்திரிக்காய் எல்லாம் மிதந்துருச்சு. அப்படி எந்த தூக்கத்துல பாத்ரூம் நினைச்சு பிரிச்சுல அடிச்சிருக்கான் நினைச்சு. இப்ப அவன் கிளம்பி போய் பொண்டாட்டி கால தேடுறேன். தேடி கும்பிடுறேன். மீனாட்சி அது உடனே என்னவா 100 காசு ஏறிடுச்சா ஒரு 250 ரூபா விடுவேன். கை ஆடுது வெடக் படகு உதஞ்சு 5 மணிக்கெல்லாம் குடிச்சிட்டு சிரிக்காதீங்க. சிந்திக்க வேண்டும். பாரம்பரிய உடை என் தாய்மார்கள் உடுத்திய உடை இன்னைக்கு இல்லை. அன்னைக்கு வயசுக்கு வந்தவனே இந்த பிள்ளைகள்லாம் உடுத்தக்கூடிய உடை பாவாடை தாவணி. அது பூரா இப்ப இட்லி வைக்க யூஸ் பண்றது. இப்ப பூராமே செம்புரியாட்டு தொலிய போட்டது மாதிரி ஐக்கில் சில்றியா லிக்கில் சில்றியா அப்படியே டைட்டா போட்டு ஒவ்வொரு ஒம்பளையும் செதுப்பு மட்டும் 2 அடி அப்படி போட்டவனே அப்படி கிட்டுக்குன்னு தூக்கி அது நடந்து போது 80 பேர் பின்னாடி வீடியோ எடுத்துக்கிட்டே போறேன். அதிக லைக் வாங்க. ஏன்டா முட்டை எதுக்காத்தாலும் நீர்மாலைக்கு அடிச்ச மாதிரி அடிச்சு கிடக்குறேன். பேசாம இருக்கலாம். நாகரிக வேண்டாம் ஆத்தாக்கலாம். அப்ப எல்லாம் பாலியல் வன்கொடுமை பலாத்காரமா நடக்கல. எப்ப பாவாடை தாவணி போடும் போது நீங்க மாறினீங்க. சரி நீங்க மாறுங்க. வயசு பிள்ளைய காலேஜ் படிக்கிறிய ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு போறிய பெரிய பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போறிய அழகு முக்கியம். சரி ரைட்டு 100 வேலை வாக்குற கிழட்டு முண்டை நைட்டிய போட்டுக்கிட்டு இருக்காளே அவளை அடுத்தா என்ன பூதி நான் பேசிக்கிட்டு நொட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா காசை வெட்டி போட்டு அப்புறம் நல்ல கோயில பார்த்தா 80 வயசு 90 வயசு கிளவி எல்லாம் 100 வேலையில புளிய மரத்துக்கு அடியில சிப்பிங்கிற விளையாடுறாளுங்க. தப்படியே தப்பி விட்டேன். இன்னைக்கு 100 வேலை நல்ல திட்டம் தான். ஆனா அந்த 100 வேலைனால இன்னைக்கு விவசாயம் புறம் பார்க்க ஆள் இல்ல. விவசாயம் பார்க்க ஆள் இல்ல. அவங்க நிலத்துல அவங்க பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சாத்தே உண்டு. அன்பு உறவுகளே, வருங்கால சந்ததிக்கெல்லாம் விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுங்க. விவசாயத்தை வளங்கள் என்று கூறிக்கொண்டு ஒரு சாங்கு பாடிக்கிறேன். எக்கோ இருக்காப்பா வைப்பா.